அப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ரோபோ சங்கர் அவரு இறக்கும்போது கோடீஸ்வரனா உயிரை விட்டிருக்காரா? ரோபோ சங்கர் அவருடைய கடைசி ஆசையே இதுதான் அப்படின்னு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவரு காலமானது எல்லாருக்குமே மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருந்துச்சு. ரோபோ சங்கர் அவர் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோடு உடனே இந்த செய்தியை கேட்டதுமே குடும்பத்துக்கு ஆறுதலா கூடவே நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இப்ப தொடர்ந்து வீடியோவா அவங்களுடைய குடும்பம் பதிவிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன்னா தன்னோட மனைவியோட சேர்ந்து இவரும் நிறைய வீடியோக்களை பதிவிட்டு இருக்காரு. அந்த வகையில இயல்பான கலை வெளிப்பாட்டால திரையுலகில ரசிகர்களை மகிழ்விச்ச நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவரு திடீர்னு மரணம் அடைஞ்சது அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. ரோபோ சங்கர் அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி மதுரை முத்து அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாரு. கமல் அவர் கூட ஒரு படத்திலாச்சும் நான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அதே போல பேரனுக்கு காது குத்தெல்லாம் இருக்கு, காது குத்தெல்லாம் பண்ணணும்னு நிறைய ஆசைப்பட்டாரு. 20 வருஷமா அவர் எனக்கு தெரியும், முதலா என் கூட தான் காம்போ பண்ணாரு. வாயிலேயே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பண்ணுவாரு. அவரோட பயணிச்சனாலெல்லாம் மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்கத்தான் ஜைஜாண்டிக்கா இருப்பாரு, ஆனா குழந்தைத்தனமா இருப்பாரு. நிறைய திறமை இருக்கு அவருக்கு. அந்த காமெடியே அவர்னாலதான் களை கட்டுன்னு சொல்லலாம். கமல் அவர்னா உயிர் இவருக்கு. கமல் அவர் படம் வந்தாலே குடும்பத்தோட ஓபனிங் ஷோ பாப்பாரு, கையில சூடமெல்லாம் ஏத்துவாரு. கமல் அவர் கூட ஒரு படத்துல ஆச்சு நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது நடக்காமையே போயிருச்சுங்க. மது எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லி இருந்தாங்க. அதே போல ஒரு காலத்துல இவரு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டவரு. இப்ப நிறைய வருமானம், அதாவது படத்துல நடிக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் குடும்பத்தோட சேர்ந்து வீடியோ பதிவிடுறாங்க. அந்த வகையில ரோபோ சங்கர் அவருக்கு கிட்டத்தட்ட 5 கோடியில இருந்து 6 கோடி வரைக்குமே சொத்து இருக்கு. சொந்தமா வீடு இருக்கு, ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணிருக்காரு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கடின உழைப்பால இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில அவரே மாற்றி இருக்காரு. அந்த ஒரு நிலைமைய மாத்தி இன்னைக்கு தன்னோட பிள்ளைக்காகவும் குடும்பத்துக்காகவும் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. நல்ல மக்களையும் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. நல்ல மனிதர் ரோபோ சங்கர். அவரோட இறப்பு எங்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரிதான் பிரபலங்கள் எல்லாருமே அவங்களுடைய சோகமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கமல் அவர்கள்ல இருந்து தனுஷ் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட இரங்கலை தெரிவிச்சாங்க. ரொம்ப வேதனையோட டி ராஜேந்தர் அவரும் வேதனையை தெரிவிச்சிருந்தாரு. தமிழக முதலமைச்சர் அவர்கள்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு நேர்ல ஒரு சிலர் ஆறுதல் எல்லாம் சொன்னாங்க. தனுஷ் அவர் நேர்ல ஆறுதல் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல அதிகமா பதிவிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.